வணக்கம் நம்ம நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம நேயர்கள் நிறைய பேர் இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியல, நான் எதை நோக்கி போகணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல, என்னென்னமோ நம்ம படிக்கிறோம் கேட்குறோம் எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலுமே சுத்தமாக ஒன்றும் புரியல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்கிறது உண்டு. இதுக்கு வந்து ஆத்ம விசாரணை அது இதெல்லாம் பண்ணி பார்க்குறேன், நோ ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சொல்கிறது உண்டு இல்லைங்களா. பாருங்கள், அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லுவீங்க என்ன அப்படின்னா, மனசு வந்து எவ்வளோ தூரம் அமைதிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாலும் மனசு வந்து அமைதி ஆகிறதில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூற்று. இந்த ரெண்டு கூற்றுமே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா. பாருங்கள், உங்கள் வீட்டு பக்கத்தில் மரம் ஏதாவது இருக்கா? வேப்ப மரம், ஏதோ ஒரு மரம். நான் ஏன் வேப்ப மரம்னு சொன்னேன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் வேப்ப மரம் இருக்குது, ஸோ அதனால் எனக்கு ஈஸியாக அது வந்துருச்சு வாயில். பட் எனி மரம், பட் தட் இஸ் பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய நிறம், சரிங்களா. ஸோ ஒவ்வொருத்தருக்கு வீட்டுக்குள்ளே இருந்தாலே அந்த மரம் வந்து அப்படியே சூழ்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். தோட்டந்தொரவில் இருக்கக்கூடியவங்க, மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடியவங்க, காடுகரை பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, யூஆர் ஆல்ரெடி கிஃப்டட். அப்படி இல்லைன்னா சுத்தமாகவே இல்லைங்க, வீடு பக்கத்தில் எந்த மரம் மட்டையும் ஒன்றும் கிடையாது அப்படின்னா, ஏதாவது பார்க்கு அப்படி இப்படியாவது ஏதாவது இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போய்க்கணும். நீங்கள் ஒரு மரத்தினுடைய அந்த க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் நீங்கள் இருக்கணும், அவ்வளோதான், சரிங்களா. மரத்து பக்கத்தில் நீங்கள் இருக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. இப்போ என்ன பண்ணணும், யாராவது கூப்பிட்டு போய்க்கலாமா, மொபைல் எடுத்துகிட்டு போய்க்கலாமா, ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்கலாமா? நோ டு ஆல், எதுவுமே கண்டிப்பாக பண்ணக்கூடாது. தனியாக நீங்கள் இருக்கணும். உங்களுடைய தனியாக ஒரு டைமை நீங்கள் வந்து அந்த மரத்துக்கு கீழே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், யார்ட்டையும் பேச வேண்டாம். அந்த மரத்து கூட பேசு, மரத்தை கட்டி பிடிச்சி, நோ நோ நோ, அதெல்லாம் நான் எதுவும் பேச போகிறதில்ல. நத்திங் அவுட் ஆஃப் ஆர்டினரி. உங்களை ஏதோ வித்தியாசமாக பண்ண சொல்லி கோமாளி மாதிரியெல்லாம் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. மரத்துக்கு கீழே நீங்கள் இருக்கணுங்க, அவ்வளோதான், சரிங்களா. முடிஞ்சால் ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டு இப்படியே பேசாமல் உட்காந்துங்க, இப்படி மரத்தையும் பார்க்குற மாதிரி வானத்தையும் பார்க்குற மாதிரி அப்படியே உட்காந்துக்குங்க, சரிங்களா. இப்படியே அவ்வளோ மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் எதையும் வலுக்கட்டாயப்படுத்தி எதையும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் எதையும் உங்களை வலுக்கட்டாயப்படுத்திக்கணும், நீங்கள் ஒரு சூழலுக்குள்ளே உங்களை ஆட்படுத்திக்கணும், நான் அதை கற்பனை பண்ணணும் இதை கற்பனை பண்ணணும், எதுவுமே நீங்கள் சும்மா இருந்தால் போதும். ஜஸ்ட்டு மரத்துக்கு அடியில் உட்காந்துக்குங்க, அப்படியே மேலே அப்படியே பார்த்துட்டே இருங்க. அந்த மரத்தை பாருங்கள், அந்த மரத்தை இலைகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அந்த பச்சை பசேல்னு இருக்கா, அப்படியே கூட கொஞ்சம் நேரம் வானத்தை பாருங்கள், அப்படியே பாருங்கள். இதை மட்டும் பண்ணுங்கள், எவ்வளோ நேரம் உங்களால் முடியுதோ அவ்வளோ நேரம் பண்ணுங்கள். இப்போ பண்ணும்பொழுது உங்களோட எண்ணம் வந்து அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் ரிலாக்ஸ்ட் ஆவீங்க. எண்ணம் கசன்னு இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே அமைதியாகி ஒரு மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து நிற்கும். அப்படியெல்லாம் மனசு கசகசன்லாம் இல்லை, மரத்துக்கு கீழே உட்காரும்போது நான் ரிலாக்ஸ்டாக தான் இருக்கேன்னா, அப்போது ஒரு எண்ணங்கள் மட்டும் அப்படியே மேலிடும், ஒரு எண்ணம் மட்டும் அப்படியே மேலிடுற மாதிரி இருக்கும். இப்போ அது அப்படியே அந்த மரத்தை பார்த்த வேணிக்கே அப்படியே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து சிந்திங்க. இப்படி இது பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் ஓடுற எண்ணங்கள் அப்படியே ஓடிட்டே இருக்கட்டும். அப்படியே பொறுமையாக உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது ஒரே எண்ணத்தை சுற்றியே உங்களுடைய கவனம் அப்படிங்கிறது சுற்றிகிட்டே இருக்கும். இது இப்படி இருந்தது, இப்படி இந்த அது மாதிரி ஆச்சு, முன்னாடி இப்படி இருந்ததில்லை, அப்போ அதெல்லாம் என்னாச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இதெல்லாமே இந்த எந்த கேள்விகளுமே நீங்கள் எழுப்பலை. நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த எந்த கேள்விகளுமே நீங்கள் எழுப்பலை. நீங்கள் உங்களை வலுக்கட்டாயப்படுத்தி இந்த ஒரு இடத்துல கொண்டு போய் நீங்கள் உட்கார வச்சு ஒரு வலுக்கட்டாயப்படுத்தி ஒரு வாரியான எண்ணங்களுக்கு உங்களை நீங்கள் கொண்டு போகல. செயற்கையாக ஏதோ ஒரு எண்ணத்தையோ ஒரு சூழலையோ நீங்கள் உங்களுக்கு உள்ள கற்பனையாகவோ இல்லை நிதர்சனமாகவோ உண்டு பண்ணி எதுவுமே நீங்கள் பண்ணினது என்னென்னா, மரத்துக்கடியில் சும்மா உட்காந்துருக்கீங்க, மரத்தை பார்க்குறீங்க, அந்த பச்சையாக இருக்கக்கூடிய அந்த நிறத்தை பார்க்குறீங்க, வானத்தை பார்க்குறீங்க, அப்படியே சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். உள்ளிருந்து வெளிவரக்கூடிய எண்ணங்கள் தானாக வெளிவருது. தானாக வெளிவரக்கூடிய எண்ணங்களை வந்து நீங்கள் ஆராய்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளோதான் நீங்கள் செய்யக்கூடியது, வேறு எதுவுமே பண்ணலை. காலப்பொழுதாக இருந்ததுன்னா இன்னும் சந்தோஷம். ஒரு டீ இருக்குமா, ஒரு டீயை சாப்பிட்டு அப்படியே உட்காருங்க. இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு அதுக்கு டைமே இருக்கிறது இல்லைல்ல, வேலை ஓடி தள்ளுறீங்க. சாயங்காலமும் வெய்யத்தாள்றதுக்குள்ளேயும் வர்றதில்லை. கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் பொழுதுலாம் இது வந்து ரம்மியமாக இருக்கும், ஏன்னா அந்த பச்சையை பார்க்கணும் நம்ம. ஸோ காலப்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். சாயங்காலம் அட்லீஸ்ட் வெய்யத்தாள்றதுக்குள்ளேயாவது வரும்பொழுதுங்கிறது, ஏன்னா வெயில் அப்படி சாயங்காலம் அப்படி அந்தி சாயும் பொழுது அதுவும் ஒரு மாதிரி ரம்மியமான ஒரு இதாக இருக்கும், சரிங்களா. இப்போ இதுதான் நேரம். இந்த ராத்திரி பொழுதெல்லாம் நான் சொல்லலை. ராத்திரி பொழுதுக்கு வேறு ப்ராக்டிஸ் என்ன பண்ணுறது, இப்போ இதை சொன்ன அத்தனையுமே நிலாவை பிடிச்சிக்குங்க, இல்லாட்டி நட்சத்திரத்தை பிடிச்சிக்குங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மரம் பெஸ்ட்டு, சரிங்களா. வாய்ப்பே இல்லைங்க, நான் காலையில் நேரத்தில் ஓடுறேங்க, சாயங்காலம் தான் வர்றேங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி நைட் ஷிஃப்ட் போகிற ஆட்கள் எத்தனையோ பேர், அதாவது ஒரு மாதிரி ரெண்டுக்கு நடுவில் போகிறவங்களெல்லாம் என்ன சொல்லி நான் இது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சரி, காலை பொழுதில் இந்த மாதிரி ஃப்ரீயாக உட்கார்ற கால் இல்லையா, ரா பொழுதில் நல்ல வானத்தில் நிலாவை பார்க்குறதுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்கும், நட்சத்திரத்தை பார்க்குறதுக்கு பிடிக்கும், வெறுமனே வானத்தை பார்க்குறதுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி போய்க்குங்க.
வரமாட்டை இல்லை, இல்லை அதுக்கு உண்டான சாத்தியக்கூறு இல்லைன்னு இந்த மாதிரி போய்க்குங்க. அப்போது அந்த எண்ணம் அப்படியே தானாக மேலிடும் எண்ணம். அந்த மேலிடக்கூடிய எண்ணத்தை சுற்றி உங்களுடைய கவனம் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும், அப்படியே சுற்றிகிட்டே இருக்கும். அப்போது இவ்வளோனா உங்களுக்கு ஏதோ கேட்டு போட்ட மாதிரியோ, ஏதோ ஒரு சில விடை கிடைக்காதது போலவோ, அதுபோல் இருக்கிறதுக்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடை கிடச்சிட்டே இருக்கும். இப்போ இது பண்ணலாம்ல, இது இந்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பியூட்டி என்னென்னா, இந்த எண்ணம் எதை சுற்றி இருக்கும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய சுய தேவைன்னு ஒன்று இருக்கும் தெரியுங்களா? இந்த சுய தேவை இந்த சமுதாயம் உங்களை சொல்லி ஒரு கட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்துது, அந்த தேவை இல்லை. இயற்கையாக உங்களுக்கு ஒரு தேவைன்னு இருக்கும், அதை சுத்தம். இதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். அப்போது நம்ம இங்கே வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களால் அப்படியே ஈஸியாக அப்படியே உங்களால் பிடிச்சிக்க முடியும். இங்கே வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் என்ன வேணாலும் உங்களை ஏமாற்றிக்கலாம். எனக்கு ஆன்ம முன்னேற்றம் தான் சொல்லலாம், தவிர்த்து இந்த உலக வாழ்வில் நான் இப்படி இருக்கணும் அப்படி என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். அதெல்லாம் உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிறதுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம். இல்லை சமுதாயத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்பொழுது ஒரு செயற்கையாக நீங்கள் உங்களை ஒரு மேற்போர்வை போத்திக்கிற மாதிரி ஒரு முகமூடி போட்டு இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அப்படி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகி இப்படி உட்காரும் பொழுது உங்களுடைய அந்த சுயநிலை அப்படிங்கிறது வெளியே வரும். அப்போது அது காட்டி கொடுக்கும் நம்ம யார் உண்மையாக அப்படின்னு சொல்லி. இதனால தான் யாரு கூட நம்ம பேசக்கூடாது, எந்த ஒரு இந்த ஹெட்செட்டு பாட்டு அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. வீட்டில் எதாவது இருக்கீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கட்டுப்படுத்தாதீங்க, என்னை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பேசாமல் உட்காந்துங்க. இல்லை நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போகிறது இல்லைன்னா இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய இடத்துக்கு எங்கேயாவது போய்க்குங்க, அவ்வளோதான். நீங்கள் தனியாக ரிலாக்ஸ்டாக ஒரு மரத்துக்கு கீழே இருக்கணும். அப்படியே பாருங்கள், அந்த எண்ணங்களை ஓட விடுங்க. அந்த எண்ணங்களை புறக்கணிக்காதீங்க, சரிங்களா? அப்படி மேலே எழக்கூடிய எண்ணங்களை புறக்கணிக்காதீங்க. ஏன்னா அது உங்களுடைய சுயநிலை வருது. உங்களுடைய முகமூடியை திருப்ப அது மேலே போத்திக்கிட்டே இருக்காதீங்க. இல்லை அது தப்பு, இல்லை அது பண்ணக்கூடாது, அது தப்பு, இது தப்பு, இப்படி பண்ணுனா ஏதாச்சும் சாமி கண்ணை குத்திடுமா அவன் அந்த மாதிரி முகமூடி போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. அது விட்டுருங்க, அந்த எண்ணம் மேலிடுறதுக்கு விட்டுருங்க. இது விடும்பொழுது என்ன ஆகுனா உங்களை ஒரு அல்டிமேட் ரிலாக்ஸ்டு மோடில் நீங்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக இருப்பீங்க. நமக்குள்ளே பூட்டி வச்சக்கூடிய அந்த ஒரு மன அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அது உங்களை தொந்தரவு பண்ணாது, அதுதான் பியூட்டியே. நான் முகமூடி போட்டிருக்கேன் அப்படிங்கிறது நீங்கள் ஒப்புக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. அப்போ நம்மளுடைய தேவை என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதை நோக்கி தான் நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தெளிவு வரும். இவ்வளோதாங்க. நான் ஏன் வந்தேன், இங்கே எதுக்கு வந்தேன், என்ன இங்கே என்னுடைய வேலை நடந்துக்கிட்டு இருக்கேன், அந்த வேலையை நான் செய்கிறேன்னா செய்யலையா, இது எல்லாமே நமக்கு தோண ஆரம்பிக்கும். உங்களுக்கு இப்போது ஏதாவது ஒரு சில சூழலில் நீங்கள் இருப்பீங்க, அதற்கு உண்டான பதில்கள் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதற்கு உண்டான பதில் எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் குறுகிய நேரத்துக்குள்ளே நடக்கும். ஒரு 2-3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த மாற்றங்கள் எல்லாம் அப்படியே வர ஆரம்பிக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். மேஜிக் மாதிரி, இதில் மேஜிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகும்போது இது நடக்கும். இப்போ இது பயிற்சி பண்ணும்பொழுது இது சராசரியாக நம்மளுடைய நான் யார், என்ன, இங்கே எதுக்கு வந்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு ப்ராக்டிஸாக எடுத்துக்கலாம், தாராளமாக பண்ணலாம். இப்போ இந்த எண்ணத்தை ஒருநிலைப்படுத்துறது, எண்ணமற்ற ஒரு நிலையில் நான் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்காக எடுத்து சொல்கிறேன். இந்த மரத்துக்கடியில் உட்காந்துருக்கும் போது எண்ணமற்ற நிலை பண்ணலாம். பட் அந்த பயிற்சிக்கு உண்டான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம யார், என்ன, இங்கே எதுக்கு வந்தோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. தெரிஞ்சுட்டேன், நான் அங்கேயே உட்காந்து நான் ரிலாக்ஸாக இருக்கேன் எண்ணமற்ற நிலைனா இப்போ நான் சொல்லக்கூடியதும் பயிற்சி பண்ணலாம். பட் இது ஸ்பெசிஃபிக்காக அந்த எண்ணமற்ற நிலைக்கு நம்மளை போகிறதுக்காக ரொம்ப எளிமையானது. இப்போ அந்த எண்ணமற்ற நிலைக்கு நம்ம போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? நான் எதையும் எண்ணக்கூடாது, ஏன் இது வருது, இந்த மாதிரி வரக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது என்ன ஆகுதுன்னா திருப்ப அதுக்கு உண்டான ஒரு சூழலையே ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இது ஏன் அப்படி இது பண்ணுது, அப்போ நினைக்கக்கூடாது அப்படின்னா அது நினைக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது நினைக்காமல் இருக்கும், ஆனால் வேறு ஒரு சூழலை கொண்டு வரும். அப்புறம் அதை நினைக்கக்கூடாதுன்னு அது வேறு ஒரு சூழலை கொண்டு வரும். இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நிற்கவே நிற்காது. நாமளும் இது வேண்டாம், எண்ணமற்ற நிலையில் இருக்குது, எண்ணமற்ற நிலை, ஆனால் எண்ணமற்ற நிலை நமக்கு வரவே வராது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த எண்ணங்கள் எழும்பொழுது இந்த எண்ணத்தை நிறுத்து, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில நொடி பொழுது அந்த எண்ணம் எதுவுமே எழாமல் அப்படி நிற்கும். அதை முதல்ல கவனிச்சிக்கங்க. அந்த உணர்வு எப்படி இருக்குன்னு கவனிச்சிக்கங்க. மறுபடியும் ஒரு எண்ணம் எழும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ எண்ணம் எழுதுங்கிறது மேலே எழக்கூடாது, எழுந்த எண்ணம் எழக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, எண்ணம் எழும்பொழுது நமக்கு என்ன உணர்வுகள் இருக்கோ அதை புரிஞ்சு வச்சுக்கிட்டதுனால அந்த உணர்வு உங்களுக்கு நல்லா அப்படி போய் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அந்த காரணத்தினால எண்ணம் அப்படிங்கிறது ஈஸியாக நடந்துக்கிட்டே இருக்குது. மாறா என்ன பண்ணணும்னா,
இந்த எண்ணம் எழும் பொழுது எழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசாமல் இருக்கும் பொழுது ஒரு சில நொடி பொழுது அந்த அமைதி இருக்கு பாருங்க, அந்த அமைதி எப்படி இருக்குது அதை நம்ம கவனிக்காமல் டக்குன்னு கடந்துருவோம். ஏன்னா எண்ணம் எழக்கூடிய நேரம் நிறையாவும், எண்ணம் எழாமல் இருக்கக்கூடிய அந்த அமைதிங்கிறது குறைவாகவும் இருக்கிறனா, அந்த குறைவான இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம உணராமல் அப்படி கொஞ்சம் தவிர்த்துறோம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, அந்த அமைதியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்து மேலே கவனத்தை வச்சுக்கங்க. இப்போ அந்த உணர்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்குங்க. இதுதான் மேட்ரு. அந்த உணர்வு எப்படி இருக்குன்னு உணர்ந்துக்குங்க. இப்போ திருப்பி அப்படியே உட்காரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த எண்ணம் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த உணர்வு எப்படி இருக்கோ அது மேலே கவனப்பட்டீங்களே, நீங்கள் அது மேலே மட்டும் கவனத்தை வச்சுக்கிட்டே இருங்க. இப்போ என்ன சொல்ல மாட்டீங்க நீங்கள், எண்ணம் எழக்கூடாது, எண்ணம் எழக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அந்த ஆனந்தம் நல்லா இருக்குது, அந்த அமைதியினுடைய ஆனந்தம் நல்லா இருக்குது, அந்த அமைதி, அந்த அமைதியோ அமைதி. ஸோ அந்த மாதிரி பேசாமல் இருப்பீங்க. இப்போ என்ன ஆகும், நீங்கள் எண்ணம் எழக்கூடாது, எண்ணம் எழக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலை, அந்த அமைதி மேலே மட்டும்தான் உங்களுக்கு கவனம் இருக்குது. நீங்கள் தானாகவே எண்ணமற்ற நிலையில் போயிடுவீங்க. நீங்கள் எண்ணமற்ற நிலையில் இருக்கணும், எண்ணமற்ற நிலைக்கு போகணும்னு நீங்கள் பேசவே இல்லை. அமைதி எப்படி இருக்குங்கிறது மேலே மட்டும்தான் கவனிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அமைதிக்கு இருக்கும்பொழுது நீங்கள் ஏதாவது பேசுவீங்களா, அமைதி இப்படி இருக்குது, அமைதி அப்படி இருக்குன்னு சொல்லி எதுவும் சொல்ல மாட்டீங்க. அந்த அமைதி ஒரு வகையான உணர்வு, அது மேலே மட்டும் கவனம் வச்சுருக்கும் பொழுது எண்ணங்கள் தானாக எழாது. இது சொல்லும் பொழுது இது எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பயிற்சி பண்ணி பாருங்கள். நான் எப்பவுமே சொல்கிறது உண்டு, நான் பண்ணாதது உங்களுக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லிவிட்டு பயிற்சி பண்ணி பாருங்கள். ஸோ இது 2 முக்கியமான விஷயம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியமாகவும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்குது. ஸோ பயிற்சி பண்ணி பாருங்கள், உங்களுடைய அனுபவங்களை கீழே தெரிவிங்க. எஸ், நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நினைந்தீர்கள். நான் உங்கள் இடத்துல என்ன பண்ணி நன்றி.